டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 12 2025 அன்னைக்கு நடந்தது. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டைபிஸ்ட் மணிக்கு எவ்வளோ அளவுக்கு கட் ஆஃப் இருக்கலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளோட யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. நம்ம யூடியூப் சேனலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட், டிஎன்யூஎஸ்ஆர்பி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவாக பதிவேற்றம் செய்து அதை அப்லோட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நீங்கள் அதை வந்து பாருங்கள். அதுக்கான பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலும் நம்மளோட யூடியூப் சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ரெஃபர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டைபிஸ்ட் பணிக்கு எவ்வளோ அளவு கட் ஆஃப் இருக்கலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 12 2025 அன்றைக்கி நடந்தது. இந்த தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா 11 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து எழுதினாங்க. கிட்டத்தட்ட 14 லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 3935 வேகன்சிஸ் வந்து இருந்தது. இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே தேர்வர்கள் வந்து தமிழ் பாடப்பிரிவில் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது வந்து ரொம்ப கடினமாக இருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 200க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் வந்து இந்த தேர்வை ரத்து செஞ்சுட்டு மறு தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு ஆளுநர் மற்றும் ஜனாதிபதியிடம் வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி தான் வந்து என்ன முடிவு வந்து எடுக்கும், மறுதேர்வு நடத்தலாமா இல்லை நடத்த வேண்டாமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டைபிஸ்ட் பணிக்கு எவ்வளோ அளவு கட் ஆஃப் இருக்கலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த எக்ஸாம் எழுதின தேர்வர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டும்போது அவங்க வந்து சொன்ன ஆன்சர்ஸை பற்றி தான் ஆன்சர்ஸ் வச்சு தான் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். டோட்டல் வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து வரலான்னு வந்து பார்த்திங்கன்னா 152லேருந்து 162 வரைக்கும் கட் ஆஃப் வந்து இருக்கலாம். இப்போ குரூப் 4 2025 டைபிஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து இருக்கலாம், கட் ஆஃப் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ அளவுக்கு வந்து இருந்தது கட் ஆஃப்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இயருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2022 வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்தது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் வந்து 10,117 வேகன்சிஸ் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதில் கட் ஆஃப் வந்து பொறுத்த வரைக்கும் டைபிஸ்ட் பணிக்கு ஜென்ரல் பிரிவினருக்கு 162 வரைக்கும் இருந்தது. பிசி எம்பிசி பிரிவினருக்கு 159, எஸ்சி பிரிவினருக்கு 155. இது 2024 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வெளிவரும்போது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேகன்சிஸும் வந்து எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 9500 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதுக்கான டைபிஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிரிவினருக்கு 166, பிசி எம்பிசி பிரிவினருக்கு 163, எஸ்சி பிரிவினருக்கு 160ன்னு சொல்லிட்டு கட் ஆஃப் வந்து இருந்தது. அது இப்போ 2025 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வேகன்சிஸ், அதாவது வந்து 3935 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேகன்சிஸ் வந்து டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ எவ்வளோ அளவுக்கு வந்து கட் ஆஃப் இருக்கும் 2025 இந்த குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா டைபிஸ்ட் பணிக்கு ஜென்ரல் பிரிவினராக இருந்தால் 156லேருந்து 158 வரைக்கும், பிசி பிரிவினருக்கு 153லேருந்து 155 வரைக்கும், எம்பிசி பிரிவினருக்கு 153லேருந்து 155 வரைக்கும் இருக்கலாம், எஸ்சி பிரிவினருக்கு 149லேருந்து 151 வரைக்கும் வந்து இருக்கலாம். மேலும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு +or-3 வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்போது வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த +or-3 வந்து கரெக்டான ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து உதவும். மேலும் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் உள்ளிட்ட வேலைவாய்ப்பு குறித்த அனைத்து தகவலுக்கும் மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.